பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் செயல் தலைவர் அன்புமணிக்கும் இடையே நடைபெறும் சண்டை காட்சிகளின் கிளைமேக்ஸ் காட்சிகள் அன்புமணி ஜெயிப்பாரா என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத மிகப்பெரிய இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி நீண்ட காலமாக இருந்து வருகிறது. ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயமும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் மீது அளவற்ற பற்று கொண்டவர்களாக இருந்து வருகிறார்கள். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வரை மருத்துவர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் இணைந்து செயல்பட்டு அனைத்து மேடைகளிலும் ஒன்றாக தோன்றி காரசாரமாக முழங்கி வந்தார்கள். இந்த நிலையில் தந்தை மகன் இருவருக்கும் இடையே சாதாரணமாக வெடித்த மோதல் இப்பொழுது உச்சகட்டத்திற்கு சென்று இருக்கிறது. என் பெயரை தனது பெயருக்கு பின்னால் அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என்று ராமதாஸ் உத்தரவு போடும் அளவிற்கு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கிறது. ஏராளமான பேர் சமரசம் செய்தும் கூட மருத்துவர் ராமதாஸ் எந்த உடன்பாட்டிற்கும் முன்வரவில்லை. அன்புமணிக்கு ஆதரவாக இருந்து குரல் கொடுத்தவர்களை கட்சியிலிருந்து நீக்கினார். இருந்தபோதிலும் பதிலுக்கு புதிய நிர்வாகிகளை நியமித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் மிக முக்கியமான சட்ட வல்லுநர் வழக்கறிஞர் கே பாலுவும் நீக்கப்பட்டார். தற்பொழுது வெளியே சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்து மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும் அன்புமணி தலைமையில் ஒரு அணியும் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி செயல் தலைவர் அன்புமணிக்கு 100 நாள் நடைப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார். இந்த நடைப்பயணத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என தனது ஆதரவாளர்களுக்கு அவர் உத்தரவும் வேண்டுகோளும் விடுத்திருக்கிறார். மிகவும் பரபரப்பான சூழ்நிலையில் அன்புமணியின் இந்த பயணம் வெற்றிகரமாக நடைபெறும் என தெரிய வருகிறது. அன்புமணி என்ன பேசப் போகிறார் என்பதை கேட்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினர் மட்டுமல்ல, அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மிகவும் ஆர்வமாக இருப்பதால் தான் அன்புமணியின் நடைப்பயணத்தில் அதிக கூட்டம் சேரும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே அன்புமணி நடைப்பயணம் மேற்கொள்ளக்கூடாது, இதனால் வட மாவட்டங்களில் தகராறுகள் ஏற்படும், வன்முறைகள் உண்டாகலாம், சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படலாம் என்று அன்புமணி கூட்டத்திற்கு தடை செய்ய வேண்டும் என காவல்துறையில் மருத்துவர் ராமதாஸ் மனு கொடுத்தார். ஆனால் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அன்புமணி நடைப்பயணம் தங்கு தடை இல்லாமல் நடைபெற இருக்கிறது. இதற்கிடையே சென்னையில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை அலுவலகத்தை தைலாபுரத்திற்கு மாற்றுவதாக மருத்துவர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். இதுவரை சென்னை தேனாம்பேட்டையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகம் செயல்பட்டு வந்துள்ளது. மருத்துவர் ராமதாசுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக அன்புமணி அந்த அலுவலகத்தை தவிர்த்து பனையூரில் தனது அலுவலகத்தை அமைத்துக் கொண்டார். தற்பொழுது தலைமை அலுவலகத்தை தைலாபுரத்திற்கு மாற்றிய நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தைலாபுரத்தை தவிர தலைமை அலுவலகம் வேறு எங்கும் கிடையாது. அப்படி யாராவது தலைமை அலுவலகம் நடத்தினால் அது சட்டப்படி விரோதமானது என்றும் ராமதாஸ் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினரோ அல்லது வேறு யாராக இருந்தாலும் இனி தைலாபுரத்திற்கு தான் வர வேண்டும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தனது நாற்காலியில் ஒட்டு கேட்கும் கருவியை யார் வைத்தது என்பது எனக்கு தெரியும். இது குறித்து விசாரணை நடைபெறுவதால் நான் இப்பொழுது தகவல் தெரிவிக்காமல் இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். ஆனால் விரைவில் அது யார் என்பதை நான் அறிவிப்பேன் என ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியை எனக்கு விரோதமாக செயல்படுத்தவும் பயன்படுத்தக்கூடாது என்று அனுமதியின்றி பெயரவும் பயன்படுத்தக்கூடாது என்று மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே அன்புமணியை கட்சியை விட்டு நீக்குவது என்றும் ராமதாஸ் முடிவுக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. அன்புமணியை கட்சியை விட்டு நீக்கும் அறிவிப்பு விரைவிலேயே வெளியாகலாம் என்று தெரிய வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் மருத்துவர் அன்புமணி யாருக்கும் தெரியாமல் சட்ட விதிமுறைகள் குறித்து ஆய்வு செய்து திரைமறைவில் பல வேலைகளை செய்து வருகிறார். இதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சி இடையே நடைபெறும் மோதலில் சட்ட திட்டங்கள் மூலமாக அன்புமணி தான் வெற்றி பெறுவார் என பேசப்படுகிறது. இதே வேளையில் மருத்துவர் ராமதாஸ் பக்கம் சாய்ந்துள்ள ஆதரவாளர்களை விட அன்புமணி பக்கம் சார்ந்துள்ள ஆதரவாளர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்து வருகிறது. மேலும் இளைஞர்கள் மத்தியில் அன்புமணிக்கு மிகப்பெரிய ஆதரவு இருந்து வருகிறது. எனவே மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ஆகியோருக்கிடையே நடைபெறும் மோதலில் இறுதி கட்டத்தில் அன்புமணியே வெற்றி பெறுவார் என்கின்றார்கள் அரசியல் பார்வையாளர்கள்.